எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா மாவிளக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சரியாக வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஓடுறது பாயசம் மாதிரி ஓடின்னு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து டம்ளர், ஒவ்வொருத்தர் வந்து அப்படியே டம்ளரில் போட்டு வச்சுருவா. அந்த மாதிரி அது ஓடின்னு இருக்கிறதுனால அவளால் வந்து விளக்கு போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எப்படி மாவிளக்கு போடணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த டம்ளர், இந்த படி, இது வந்து ஒரு உழக்கு, அந்த 200 டம்ளரில் அளந்தானே 200 டம்ளர் 200 அளவு இருக்கும். இதில் வந்து ஒரு அழகு அரிசி, பச்சரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஊற வச்சுருக்கேன் 2 hours. இதை கழுவி அதை வந்து ஒரு இந்த துணியில், வெள்ளை துணியில் வந்து காய போட்டு அது எப்படிங்கிறத நான் இப்போ காமிப்பேன். இப்போது நம்ம வந்து இந்த அரிசியை வந்து இப்போ எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, இந்த கழுவின அரிசியை இப்படி களைஞ்சி இப்படி போடணும். போட்டு ஒரு இந்த துணியில், வெள்ளை துணியில், மஸ்லின் கிளாத்தில் போட்டுட்டாலும் சரி, இல்லை வெள்ளை துணி நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்ததுன்னா அதில் போட்டு இப்படி காய வச்சுக்கிட்டு அது இப்படி உலர்த்திடணும். கிராந்தியாக கொஞ்சம் உலர்த்திட்டோம்னா அப்புறம் நமக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து காய வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஒரு 200 உழக்குனால ஒன்று போட்டிருந்தது, இப்போ நல்லா பரத்தி வச்சு காய வச்சாச்சு. இப்போ எப்படி இந்த காஞ்சிருக்கு அப்படிங்கிறது, இந்த மாதிரி இருந்து ஒட்டணும், ஆனாலும் ஒட்டாமையும் இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி பாதி ஈரம் இருக்கணும். இருக்கும்பொழுது மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சலித்து வைக்கணும், வச்சு பாகு செலுத்தணும். அது அப்புறமா இப்போ போடணும். நம்ம இந்த படியால், இந்த 200 உழக்குனால நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிருக்கோம். அரிசி நனைச்சி ஊற வச்சு அரைச்சதில் இவ்வளோ மாவு நமக்கு வந்திருக்கு. அரைச்சது சல்லடையால் சலித்து எடுத்துடணும். மாவு மாதிரி இருக்கணும், நைஸாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதில் நம்ம வந்து பண்ணினா நல்லாயிருக்கும். அதனால் அதில் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து வெல்லம் வந்து முக்கால் வெல்லம் வேணும். இந்த கோடு வரைக்கும் உள்ள வெல்லம் எடுத்துக்கணும். நான் வந்து வெல்லத்தை லேசாக காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வடிகட்டி, இதால் வடிகட்டி இருக்குல்ல, அதில் போட்டு வடிகட்டி, அதில் தான் கல் இருக்கும், அதனால் வடிகட்டியிருக்கேன். வடிகட்டி இந்த பாகு செலுத்துறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கலந்துட போகிறேன். இது மாதிரி செஞ்சால் உங்களுக்கு வந்து ஓடாமல் இருக்கும். கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நாளைக்கு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாவு இது மாதிரி கிண்டி, இது மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணணும். மாவு சேர்க்கும்பொழுது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்காமல் ஒன்று சேர்ற மாதிரி பண்ணி உருண்டையாக வரணும். அந்த மாதிரி பண்ணினா தான் அந்த மாவு வந்து அப்படியே நல்லா விளக்கு ஏற்றும்போது அப்படியே உருகாமல் நல்லபடியாக எரியும். இதை நான் உருட்டிட்டு விளக்கு ஏற்றி காமிக்கிறேன். வெல்லம் பாகு செலுத்தி 2 பங்காக பிரித்து அதில் வந்து நெய்யை ஊற்றி வஞ்சித்திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சந்தன குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கிடையில் சாமி, எந்த சாமி நம்ம வந்து ஆற்றுல போடுறதுனால எங்கள் சாமி வந்து வெங்கடாஜலபதி குலசாமி, அதனால் நாங்கள் அந்த சாமியை வச்சுருக்கோம். கீழே வந்து விளக்கு பலகாயை வச்சு சுவாமியை வச்சு கீழே வந்து கோலம் போட்டு, கோலத்துக்கு மேலே வந்து தலைவாழை இலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து மாவிளக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொண்டு வந்து வச்சு அதில் வந்து விளக்கை ஏற்றி, ராவு காலத்தில் ஏற்றக்கூடாது, நல்ல டைம் பார்த்து ஏற்றி, அதே மாதிரி ஊதுபத்தி ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கணும். அது மாதிரி மலை ஏற்றுறதுக்கு முன்னாடி சூடத்தை வச்சு தீபாரதனை காமிச்சு அதுக்கப்புறமா இந்த எரியிற தீபத்தை வந்து ஏற்கனவே நெய் தீபம் ஏற்றி வச்சுருப்போம், அதில் கொண்டு வந்து தேய்க்கணும். இது மாதிரி தான் வந்து நம்ம மாவிளக்கு போடுறது வழக்கம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு நல்லபடியாக எல்லோரும் குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு வேண்டி சுவாமிக்கு அம்பாளுக்கு ஒரு பாட்டையும் பாடி ரெடி பண்ணி நல்லபடியாக இருக்கணுங்கிறத வேண்டிட்டு பாடிட்டு ஆரத்தி எடுத்து வைக்கணும். இது மாதிரி தான் மாவிளக்கு போடணும். அதே மாதிரி நீங்களும் போட்டு சந்தோஷமாக இருங்கோ. எல்லோரும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.